ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேஷன் பச்சரிசி 2 அழாக்கு, இது வந்து 2 அழாக்கு சேர்ந்தது காப்பிடின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் பச்சரிசி தான். இப்போ இதில் வந்து நம்ம கூழ்வத்தில் செஞ்சுக்கலாம். மாவு வந்து கிரைண்டரில் அரைக்காமல் அப்படியே அரிசியை ஊற வச்சு காய வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். முதல்ல கழுவி காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு நம்ம டைரெக்டாகவே சாதம் பொங்குற மாதிரியே செய்ய வேண்டியதான். இதுக்கு பெரிய கஷ்டமான வேலையே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி தருவாங்க. 2 டம்ளர் அரிசி, நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்குவாங்க. நான் 2 ஆழாக்காரம் எடுத்திருக்கேன். இது வந்து காப்பிடிங்கிறதால 1. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கழுவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி தாம்பாளத்தில் நான் காய வச்சுட்டேன் அரிசியை. இப்போ நான் பால்கனியில் வெயில் அடிக்கி அங்கே கொண்டு வச்சுக்கிறேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் காய்ஞ்சா போதும். நல்லா மொறுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எடுக்கும்போது உடையும் பாருங்களேன். நான் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு. இப்போ நான் காய வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் அரிசியை கழுவி காய வச்சுருந்தோம். இப்போ நல்லா நொறுங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு நொறுங்குற மாதிரி இருக்கணும் இது எடுக்கும்போது. இப்போ வந்து நான் உலை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த அரிசி வந்து மெஷரிங் கப்பால் 2 கப் அரிசி. அதனால் வந்து நான் 12 கப் தண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக. நீங்கள் எதில் அளந்தாலும் ஒரு கப்புக்கு 6 டம்ளர் அரிசி 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கப்புங்கிறதால 12 டம்ளர் வச்சுருக்கேன். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த அரிசி இப்படியே கூட போட்டுக்கலாம், அல்லது லேசாக மிக்சியில் உடச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகாய். இது 1/2 கிலோ அரிசி. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டா போதும். நீங்கள் காரம் கூட்டி குறைச்சி போட்டுக்குவாங்க. காரம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியில் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதுலேருந்து தான் எடுக்கிறேன். அரிசியை போட்டுக்கிட்டேன். நல்லா குழைய வேகணும். அப்படியே இருக்கட்டும் சிம்மில். ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் சாதம் வெந்துக்குச்சு. நல்லா குழையணும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் உப்பு, பெரிய ஸ்பூனால் உப்பு 1 படிக்கு நம்ம ஒரு கைப்பிடி நாங்கள் அளந்து போடுவோம் அந்த காலத்தில். இது 1/2 படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்து, பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன், கைக்கு வந்து 1/2 படி. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் விழுத இதில் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அவ்வளோதான். இப்போ நல்லா சாதம் குழஞ்சிருச்சு. என்னடா சாதம் வடிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இதை குழஞ்சி நம்ம அரைக்காமல், நம்ம மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ அரைக்காமல், மிஷினில் அரைக்காமல் அப்படியே ஊற்றலாம். இந்த ரேஷன் அரிசி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்காக சொல்லித்தரேன். ஒரு 1/4 மணி நேரம் இந்த வேகிறதுக்கு ஆகும். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே உடஞ்சிருச்சு அரிசியெல்லாம் பாருங்கள். முழுசாக ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். மீதி உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாதி ஊற்றிட்டேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா தூக்கெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. மொத்தமாக 1/2 மணி நேரம் தான் ஆகும். இதே நீங்கள் மிக்சியில் உடச்சிட்டிங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆகும். 1க்கு 6 தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் ஒன்றா இருக்குது. இன்னும் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா கையில் பாருங்கள். இப்படி மசிச்சா இப்படி மசியணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிட்டா அதுவே புழுங்கி நல்லா வெந்துடும். நம்ம கரண்டியால் நல்லா கட்டி ஆயிக்கணும். அவ்வளோதான். நம்ம குழச்சி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வத்தலை போட்டுக்கலாம். கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ரேஷன் அரிசியில் இப்போ நம்ம வத்தல் ஊற்றிக்கிட்டோம். சாயங்காலம் வந்து காஞ்ச உடனே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் அரிசியில் வத்தல் போட்டிருந்தோம். இப்போ நம்ம ஒரு காஞ்சிருச்சு. இப்போ லேசாக பின்பக்கம் தண்ணி தெளிச்சிட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு இப்போ எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரேஷன் அரிசி தான் தெரியாது. இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சா சாயங்காலமே வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட கூழ் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசியில் வத்தல் போட்டிருந்தோம். இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். நல்ல சாதத்தில் பண்ணதால் மாவு அரைக்காமல் முத்தாக ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் காரம்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிக்கலாம். ரேஷன் பச்சரிசியை மாவு அரைக்காமல் நம்ம ஈஸியாக வத்தல் போட்டு வச்சுருக்கோம். 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வத்தல் நல்லா மொறுன்னு இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.